சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கின்ற ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாரத்தின் முதல் நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம், எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆனாலும் இந்த நாளிலே நாம் நினைத்திருப்பதன்படி அல்ல, தேவ திட்டத்தின்படி இந்த ஆலயத்தில் அவர் அசைவாட போகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, எப்படியா சரியான நேரத்துக்கு ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எல்லாமே அவருடைய கிருபை என்று நான் சொல்வேன். ஏனென்றால் ஒன்றுக்குமே உதவாத என்னை தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி ஒரு அழைப்பை கொடுத்து அந்த அழைப்பிலே திடமாக நிற்க வைத்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இழந்து போகாதபடிக்கு என்னோடு சேர்ந்து இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை நினைத்து துதிக்கும், தோத்திரத்திற்கும் மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய தெய்வத்தை நோக்கி நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் ஸ்தோத்திர பலிகளிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், முன்பு நான் பணியாற்றின திருச்சபையில அரை மணி நேரம் யாரும் இல்லாத நேரங்களிலே மைக்கை ஆன் பண்ணி வைத்துக்கொண்டு இன்ஸ்ட்ருமெண்டை ரெடி பண்ணி வைத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பேன், துதிபலிகளை செலுத்திக் கொண்டே இருப்பேன், நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். கர்த்தர் அழகாக என்னை உயர்த்தி இருக்கிறதை நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள், இன்னும் உயர்த்தி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறீர்கள். அதனால் அண்ணன் மோசஸ் ராஜசேகர் அண்ணன் கூட சொல்வார், ஸ்தோத்திரம் சொன்னேன் என் தரித்திரம் போச்சுன்னு சொல்ற மாதிரி. அதுக்கு இந்த மோசஸ் மாரியப்பன் ஒரு உதாரணம் வச்சுக்கிட்டு இந்த கால வேளையில, இந்த ஓய்வு நாளில, இந்த 3வது வாரம் கூட நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு கிருபையாக இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா அவரை நோக்கி ஸ்தோத்திரம் 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 சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வானாதி வானங்களை படைத்தவரே எம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. என்னை அல்லாமல் பிதாவினிடத்திற்கு ஒருவனும் வரான் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. காலைதோறும் கிருபை புதிதாய் இருக்கும் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளிலே நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்னீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதன்படியே இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூட ஆண்டவரே இந்த ஆராதனையை அப்பா ஸ்தோத்திரம் 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 குறித்த நேரத்தில் ஆரம்பிக்க நீர் கொடுத்த உடல் சுகம் பலன் ஜீவனுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இரவு முழுவதும் ஆண்டவரே நீர் பாதுகாத்திருக்கிற பாதுகாப்புக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணி போல ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருந்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபை சொந்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபை ஊழியங்களை தூரத்திலிருந்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோடு பணியாற்றுகிற தம்பிமார்களுக்காக, சகோதரர்களுக்காக, தங்கைகளுக்காக, என் மகள்களுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இப்பொழுதே நீர் உம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறீரப்பா. தொலைக்காட்சியிலே பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறீரப்பா. ஆன்லைன் ஊடாக இணைத்து கொண்டிருக்கிறீரப்பா. நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்.
ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதா என்று சொல்லக்கூடிய புத்திர சிறுகாரத்தின் ஆவியை எங்களுக்கு பாக்கியமாக கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நித்தம் நடத்துகிறவர், நிர்மூலமாகாமல் பாதுகாக்கிறவர், என்மேல் நினைவாய் இருக்கிறவர், எங்கள் நோக்கமாக இருக்கிறவர், எங்களுக்காக அன்றைக்கும் தாகமாய் இருந்தீர், இன்றைக்கும் தாகமாய் இருக்கிறீரே, அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, 1000 நாவுகள் ஆமென் ஆமென் உம்மை குறித்து ஸ்தோத்திரம் சொல்ல பத்தாது. ஏனென்றால் நீர் 1000 வருடம் அரசாட்சியா இருக்கிறீர். முக்காலங்களை அறிந்திருக்கிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். நிகழ்காலங்களை, எதிர்காலங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றும் கூட ஆராதனையிலே அசைவாட போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்ல கரங்கள் நீட்டப்பட போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற பிள்ளைகளை குறித்த நேரத்திலே ஆமென் கொண்டு வந்து சேர்க்க போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாகனங்கள் எல்லாம் நேர்த்தியாய் அமைய தேவ கரம் நீட்டி கொண்டிருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த கால வேளையிலே உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறதற்காய் அப்பா, உம்முடைய கரங்களுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுகளுக்காக உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தெய்வமே, ஓசனா ஓசனா ஓசன்னா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில கூட உம்முடைய திருச்சமூகத்திலே வந்து சேரவும், உம்மை நோக்கி பார்க்கவும் நீ தந்திருக்கிற இந்த கிருபைகள், இந்த இரக்கங்கள், இந்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என்னோடு சேர்ந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள வருகிற ஆண்டவரே, சிதறி போயிருக்கிற ஒவ்வொரு ஆடுகளையும் இன்றைக்கு மேய்க்கின்ற நல்ல மெய்ப்பனாயிருக்கிற கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். வருகிறவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, கேட்கின்ற பாடல்களும், கேட்கின்ற தியானிக்கின்ற சங்கீத பகுதியும், ஆண்டவரே எடுக்கின்ற காணிக்கைகளும், அறிவிப்பு காரியங்களும், குறிப்பாய் கேட்கின்ற வார்த்தைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்க ஆண்டவரே, இந்த ஆலயம் முழுவதும் உடைய மகிமை நிரப்ப வேண்டும் என்று, உடைய மகிமை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்திலே கொடுக்கிறேன். இதுவரையிலும் இந்த உலகத்தை பார்க்க முடியாதவனை கொண்டு இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருங்கள் என்று சொன்ன தேவன் ஒளி வீச செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நீர் கொடுத்த ஊழியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்தியா முழுவதும் ரட்சிப்பு என்று சொல்லி இருக்கிறீரே, அதன்படி அந்த ரட்சிப்புக்காக ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல எல்லா நாட்களிலும் ஓட நீர் கிருபை செய்யும். குறிப்பா இந்த நாளிலே உம்முடைய கிருபை இந்த இடத்துல, உம்முடைய அளவில்லாத இரக்கம் இந்த இடத்துல, உம்முடைய அளவில்லாத பராமரிப்பு இந்த இடத்துல, உம்முடைய அளவில்லாத ஷக்கினா மகிமை இந்த இடத்துல என்னையும் என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகளோடும், தொலைக்காட்சியிலே பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும், ஆன்லைன்ல அங்காங்கே இருந்து கனெக்ட் ஆகியிருக்கிற ஒவ்வொரு பெரியோர்களோடும் உமது ஒத்தாசை, உமது கரம், உம்முடைய தேற்றரவாளனுடைய நாமம் எல்லா விதத்திலும் அவர்களோடு கூட இருக்க நீர் கிருபை செய்யும். ஒவ்வொரு பகுதியும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வருகிற பிள்ளைகள் குறித்த நேரத்தில் வர நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா விதத்திலும் சகல துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த அழகான ஆராதனையிலே, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக,
போதுமானவராக இருக்கிறார். நம்மை எல்லாம் இதுவரை நடத்தி இருக்கிற தேவன் இன்னும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை வேளையில? அல்லேலூயா. நமக்கு இந்த நாள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னே தெரியாது. ஆனா கிருபையாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே முதல் பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன். கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு தெரியுமா? ஃபாதர் பாட்டு நல்லா இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. சங்கீதக்காரன் அவன் ஜெயத்தை பெற்றவுடனே சன்னல் நூலை தரித்து கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு வந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால ஆலயத்துக்கு வந்திருக்கிற நாம சந்தோஷமா என்ன செய்யணும்? பாடணும். அல்லேலூயா. பாடுமா? ஆமென். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன், கைத்தால ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன், நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. கைத்தால ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன், காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே. பாடுங்க. காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே ஸ்தோத்திரம். பாடுங்க. காலமெல்லாம் என்னை வழி நடத்தும் கண்மலையே ஸ்தோத்திரம், நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன், கைத்தால ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன், நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. பாடுங்கோ. நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, வரங்கள் எல்லாம் தருபவரே வாழ்வது உமக்காக. இன்னொரு முறை. வரங்கள் எல்லாம் தருபவரே வாழ்வது உமக்காக. அதனால நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன், கைத்தால ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். முக்கியமான வரி, ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, காலை வேளையிலே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம், வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு. ஐயா, வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு. அதனால நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. கைத்தால ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. இன்னொரு முறை. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன், கைத்தால கைத்தால ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம். இதுல எனக்கு ஒரு ரொம்ப அழகா பிடிச்ச வரி என்ன வரினா, ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம். என்னைக்காவது இப்படி கேட்டிருக்கீங்களா? அதான் பழைய பாட்டுல இந்த கேத்தலிக் பீப்புள்ஸ் கூட ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு? யாரிடம் செல்வோம்
இறைவாம் வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. அதான் இங்க பாடுறாரு, ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம், வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடத்தில். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. அவரிடத்துல தான் எல்லாம் உண்டு, அவரிடத்துல தான் எல்லாம் உண்டு. வாழ்க்கை அவரிடத்துல தான் உண்டு. அதனால நல்ல சந்தோஷமா சர்ச்சுக்குள்ள வந்த பின்னாடியும் உலக பிரகாரமான தேவைகளை குறித்து, உலக பிரகாரமான பிரச்சனைகளை குறித்து, உலக பிரகாரமான போராட்டத்தை குறித்து கவலைப்படாம கர்த்தரை நோக்கி பார்த்து இன்னொரு பாட்டை என்னோட சேர்ந்து பாட போறீங்க. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையால. தெரிஞ்ச பாட்டு சேர்ந்து பாடுவோம். உற்சாகமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இன்னொரு முறை, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. இன்னொரு முறை, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை. பாடுங்க, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாளும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வேக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வேக்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பாடுங்கோ, நம்பி வா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இன்னொரு முறை, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நேசர் கோடி என்னில் பறக்கும் நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசர் கோடி என்னில் பறக்கும் நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை
கரம் பிடித்தார் கழுகு பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். பாடுங்க. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. இந்த உலகத்தில் கைப்பிடிக்கும் போது எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, உன்னை நான் கடைசி வரைக்கும் கண்கலங்காம என்ன செய்வேன், பார்த்துக்கிருவேன். எத்தனை பேருங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க? எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க. ஒருத்தரும் பார்க்க முடியாதுமா. எதிர்பார்த்து இருக்கக்கூடாது, பார்க்க முடியாது. ஆனா என் தேவன் நீங்க எதிர்பார்க்காத நேரத்திலும் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த பாட்டு எழுதப்பட்ட விதம் ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே வசனத்தை வைத்துதான் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால பாட்டா கேட்கறத விட இது ஒரு நல்ல வசனம், இதை நான் நம்புவேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் ரொம்ப அழகா நடத்துவார். ஹல்லேலூயா. ஃபாதர் கூட இதை தான் வச்சு ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடியிருந்தார். என்ன பாட்டு? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. என் தேவனுக்குள் களி கூறுவே. பாடியிருந்தார்ல. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நல்லா இருக்கும். இப்படி பல பாட்டுகள் இந்த வசனத்தை வைத்து வந்திருக்கிறது. புத்தி கெட்ட அத்திமரமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான பாடல்கள் அத்திமரத்தை குறித்தும். இவை எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போனாலும் என்னோடு இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு அப்படிங்கிற ஒரு அழகான வரிகளை உணர்த்துகிற பாடல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாட்டு பாட போறோம். உமது முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னா அவர் முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, நான் இயேசுனுடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் எங்க தான் இருப்பாரு? ஆலயத்திலே, ஆலயத்தின் பிரகாரங்களிலே விழாவி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. படுமா? ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாடுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை முறை பாடி இருக்கோம், பாடுங்க. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ வெறுப்பதில்லை, உன்னை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோர் வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா,
இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்லா உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஆமா சொல்லுங்க. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீர். ஆமென். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன். ஆமென். திக்கற்றோர் வேதனை அறிந்து நீர் உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமா உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோர் வெறுப்பதில்லை. இன்னொரு முறை. நம்பினோரை வாயை திறந்து ஆமென். தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை எல்லா வாயை திறந்து. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நம்பி வந்த என்ன அவர் இதுவரைக்கும் வெறுக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. ஏன்னா யோபுவின் புத்தகத்தில் வாசிக்கும் போது ஒரு வசனம் உண்டு, அவர் யாரையும் புறக்கணிக்காதவர் என்று சொல்லி ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் சுவிசேஷ பகுதிகளிலே கூட நாம் வாசிக்கும் போது, என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஏன்? நீங்க நிறைய கொடுப்பீங்கன்னா, நீங்க நிறைய செய்வீங்கன்னா, இல்ல உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை என்று தெரிந்தாலும் அவர் உங்கள் மீதும் என் மீதும் பாசமுள்ள ஒரு கடவுள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான பழைய காட்டுல பாடுவோம், உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உள்ளபடி வாவே. உன்னை இன்னைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? உங்களை என்னையும். உங்ககிட்ட இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஆனா என்கிட்ட வா, நான் உங்களுக்கு வேண்டியதை தர்றேன்னு சொல்றாரு. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பாடல் வேலையிலே கூட உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய மகிமை இந்த ஆலயத்திலே என்னோடு பாடின பிள்ளைகளோடும் என்னோடும் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இயேசு மகாராஜனை நோக்கி பார்க்கும்போது, நம்பி வந்தவரை மறக்காத வெறுக்காத தேவன் உம்மை நோக்கி பார்த்து இன்றைக்கும் நம்பிக்கையோடு துதித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே துணையாளராக, நீரே மனவாளராக இருந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் நீங்க பொறுப்படுத்தி
உம்முடைய நாமத்தை மாத்திர உயர்த்த எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் இந்த நாளிலும் கூட இந்த நாளுக்கென்று குறித்திருக்கின்ற சங்கீத பகுதி நாம் வாசிக்க போகிறோம். திருச்சபையார் எழும்பி நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. ஒரு சின்ன சங்கீதம், 100வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். 100வது சங்கீதத்தை. சங்கீதம் 100ஆம் சங்கீதம், ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறிவியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. இதுல 5 வசனம் தான் இருக்கு, அப்படிதானமா? இதுல 4-5 கொஞ்சம் கவனிப்போமா? 4வது வசனத்தை வாசிங்க. ஏன் சர்ச்சுக்குள்ள வந்த உடனே பாட்டு பாடுறோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. 4வது வசனத்தை வாசிங்க. அவர் வாசல்களில் துதியோடும், அவர் வாசல்களில் துதியோடும். உள்ள வரும்போதே எப்படித்தான் வரணுமா? பாட்டு சத்தத்தோட தான் வரணுமா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஏன் அப்படி ஸ்தோத்தரிக்கும் போது என்ன நடக்குதா? வாசிங்கம்மா 5வது வசனத்தை. கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் காலம் வரைக்கும் நீங்க துதிக்கிறது நிமித்தமா இருக்குமா? கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த சங்கீதத்துக்கு பேர் பாப்பா சொன்னாங்க அழகா, ஸ்தோத்திர சங்கீதம். 5 வசனம் தான் மனப்பாடம் பண்ணி, பூமியின் குடிகளே கர்த்தரை துதியுங்கள், கம்பீரமாய் பாடுங்கள் இருக்கு. நான் கர்த்தரை ஆலயத்தில் பிரகாரத்தில் வந்து துதியோடு மகிழ்ச்சியோடு துதிக்கும் போது அவருடைய கிருபை எனக்கும், அவருடைய உண்மை என்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அவர் பொய்யுரையாத தேவனாய் இன்றளவும் இருக்கிறபடினால் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை எத்தனையோ வசனங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு சங்கீதக்காரனும் எழுதியிருக்கிறதன்படி உங்கள் வாழ்க்கையிலே உண்மையும் செம்மையுமான தேவன் உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதத்திற்காக அன்பு மகள் ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். துதிக்கிறோம் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளை, அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இப்போ வாசித்த இந்த கேட்ட வார்த்தைகள் நிமித்தமாய் நீர் இறங்கி எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சோசரிக்க, உம்மை ஆராதிக்க அது மட்டும் போதும் ஆண்டவரே. இந்த நாவை நீர் அதற்கு கொடுத்ததற்கு, அதற்கென்று மட்டும் நாங்கள் பயன்படுத்த நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, பல காரியங்கள் பல வேதனைகள் இருக்கும் பொழுதிலும் உம்மை நோக்கி உம்முடைய ஆலயத்தில் பிரவேசித்து நாங்கள் உம்மை பாட, உம்மை சோசரிக்க, உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அநாதி ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களை நீர் இங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இனி இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் மாத்திரம் வெளிப்படும் ஏசப்பா. கேட்ட சங்கீதத்தின்படி எல்லாரும் இங்கே துதிக்க, மகிமையோடு உம்மை ஸ்தோத்திரிக்க நீங்கள் எங்களை ஆசீர்வதியும்படி இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். திருச்சபையார் அமர்ந்து கொள்ளலாம். நல்ல உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஏன்னா உங்க முகத்தை கர்த்தர் பார்க்கிறார், நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. ஆலயத்துக்குள்ள வந்து நாம என்ன செய்யக்கூடாது தெரியுமா? உருன்னு உட்காந்துருக்க கூடாது. அல்லேலூயா. உண்மையா பையாங்க? இல்ல ஆலயத்துக்குள்ள வந்து நம்ம அப்படிதான் உட்காந்துருப்பாங்களா? நிச்சயமா அப்படி உட்காந்துருக்க கூடாது. இப்போ ஒரு நேரம், என்ன நேரம்மா அது? காணிக்கை நேரம் எடுத்து வச்சிருக்கீங்க, சந்தோஷம், கொடுத்துருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியம் நிச்சயமா உங்களுடைய சிறிய காணிக்கை என்று நான் ஒரு நாளும் அற்பமாய் எண்ணுகிறதில்லை. அதை கவனமாக எடுத்து வைத்து எழுதி வைத்து எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்றோம். அது மாத்திரமல்ல, அநேக ஜனங்கள் நம்மளை பார்க்காமலே, எங்கிருந்து நடக்குதுங்கிறத கூட தெரிஞ்சுக்காமலே விசுவாசத்தின் பேரிலே நம்முடைய ஊழியத்துக்கு என்ன செய்யறாங்க? காணிக்கைகளை வைக்கிறாங்க. ஆகையினால் திருச்சபை குடும்பங்களாகிய நீங்கள், இந்த ஊழியத்தின் நலத்திட்ட பணிகளை பெறுகிறவர்களாகிய நீங்கள், இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கவும்
உங்கள் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில ஜெபிக்கவும் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. ஒரு 2 ஸ்டான்ஸா மட்டும் பாடுமா? ஹல்லேலூயா, ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. மாதா பிதா எம்மை தீதாய் மதிக்கையில், மாதா பிதா எம்மை தீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா, உன் தாசனுக்கு மற்றோர்க்கு பற்றேதையா, என் தாசனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. சோதாம் உலகில் நான் தீதாய் மயங்கையில், சோதா உலகில் நான் தீதாய் மயங்கையில், ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. வேதனை தொடர்ந்து சோதனை அடர்ந்து, வேதனை தொடர்ந்து சோதனை அடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. அல்லேலூயா. இப்பொழுதும் காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீங்க கொடுத்ததிலிருந்து உம்முடைய ஊழியத்திற்கென்று படைக்கிற உம்முடைய பிள்ளைகளின் காணிக்கைகளை உம்முடைய சமூகத்தில் மனதார வைத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நான் நல்ல ஆசீர்வதிக்கிற பாத்திரம், நீரே கொடுக்கின்ற உம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொருத்தவங்க நிலைகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர், என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொன்ன வேத வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை தந்து, உம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்வை தந்து, உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற தொழில்களில் ஆசீர்வாதத்தை தந்து, குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் முன்பே சொன்னதைப் போல எங்கெங்கோ இருந்து இந்த ஊழியமும் உண்மை உள்ளது என்று, இந்த மனுஷனும் உண்மையுள்ளவன் என்று நம்பி உம்முடைய வார்த்தைக்காய் விதைக்கிற ஏராளமான ஜனங்களை, அநேகரை வெளியிலிருந்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக கூட நான் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன். நீ தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஒரே தெய்வமாக இருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கொடுத்த குடும்பங்கள், கொடுக்க நினைக்கிற குடும்பங்கள், பொருத்தனையோடு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் உம்முடைய ஆசீர்வாதம், சாட்சிகள், பதில்கள் கிடைக்க நீர் கிருபை செய்யும். இதற்காக என்னோடு உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூட இதற்கு உண்டான பலனை நீர் தந்து ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இம்மட்டும் நடத்துனீங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த நாளிலும் இந்த காலை பொழுதிலே ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் தோத்திரங்களை செலுத்திக் கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தினத்திலும் இன்றைய நாளிலும் கூட திருச்சபை முடிந்தவுடனே நான் ஸ்ரீவல்லிபுத்தூர் பகுதிக்கு கடந்து செல்ல இருக்கிறேன். ஆகையினால் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேற்றைய தினத்தில் கூட நான் இங்கே இல்லை. நம்ம வழக்கமாக போகக்கூடிய ஆவல்சூரன்பட்டி தூய யோவான் ஆலயத்திற்கு பேசுவதற்காக கடந்து போயிருந்தேன். அங்கே போன உடனே, ஐயா போன வருஷம் நம்முடைய சபையின் சார்பாக இங்கே வந்து ஒரு கன்வென்ஷன் நடத்துனீங்க, இந்த வருஷமும் நடத்த வேண்டும் என்று ஒரு அன்பான கோரிக்கையை அவர்கள் நம் மத்தியிலே வைத்திருக்கிறார்கள். என்னுடைய நோக்கமே வாஞ்சையுள்ள இடத்துல சத்தியத்தை விதைப்பது தான் என்னுடைய நோக்கம். எனக்கு பணம் சேர்க்கணும், நம்ம செலவழிக்கணுமா, ஜனங்களே நமக்கு கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க, நாம ஏன் போய் கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். கர்த்தருக்காக விதைக்க 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 தான் இந்த ஊழியம் என்ன செஞ்சுட்டு இருக்கு,
வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அறுவடை ஆகிக்கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆகையினால் அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல புதன் வியாழன் நாட்களிலே சென்னை பகுதிக்கு கடந்து போனேன். இப்படி பல காரியங்களுக்காக தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே இதையெல்லாம் மனதில் வைத்து ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியம் யானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து மாதாந்திர காணிக்கையாக, தோத்திர காணிக்கையாக, பொருத்தனை காணிக்கைகளாக, நன்றி காணிக்கைகளாக திருச்சபை குடும்பங்களாகிய நீங்களும் தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக அழைக்கப்பட்ட திருச்சபைகளிலே பயன்படுத்தின பார்த்த மக்கள் கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். நல்லது. நீங்கள் கொடுக்கிற இந்த ஊழியத்தை குறித்து, நீங்கள் தெரிந்திருக்கிற இந்த ஊழியத்தை குறித்து ஒவ்வொரு காரியங்களையும் மற்றவர்களுக்கும் எனக்காக அறிவிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கும் ஆசீர்வாதம் உண்டு, போ அல்லது அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த அறிவிக்கிற பணியை செய்து இந்த ஊழியத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் இணைந்து கொண்டு செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ நான் கொடுக்குறேயா, அதுக்காக யாராவது வரணும்னு கேட்டா எப்படியா வரலாமா? நிச்சயமா சொல்றேன், எத்தனையோ இடத்துக்கு பல ஊழியங்கள் தெரிந்து நீங்க பார்க்க போறீங்க. சந்தோஷம். இந்த ஊழியத்தையும் எந்த நிலைமையிலே எப்படிப்பட்ட மக்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் அறிந்து கொள்ள ஒரு நாள் மதுரை பட்டணத்திற்கு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறத்தில் எங்களுடைய ஆலயம் இருக்கிறது. என்னோடு தொடர்பு ஏற்படுத்தி எங்கள் யூடியூப் சேனலிலே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய விளக்கங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த முகவரியும் ஃபோன் நம்பரை தொடர்பு ஏற்படுத்தி நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கள் ஆராதனைகள், உபவாச கூட்டங்கள், வாக்குத்தத்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு ஒரு நாள் எங்கள் ஊழியத்தை விசிட் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த ஜூன் மாசமும் வருகின்ற ஜூலை மாசமும் கல்விக்கான தேவைகள் அதிகமாக நமக்கு இருக்கின்ற மாதம். கிட்டத்தட்ட 4,80,000 ரூபாய் தேவைப்பட்டது. கிட்டத்தட்ட இதுவரையிலும் 2,66,000 ரூபாய் வரை நமக்கு கடவுளுடைய கிருபையினால் அநேக குடும்பங்கள் கொடுத்து தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய வேடிக்கையான விஷயம், வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னுடைய தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க, சந்தோஷம். பார்வையற்றவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளையும் சில பிள்ளைகளை நாம் படிக்க வைக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு சிலருக்காவது நீங்கள் உதவிகளை செய்ய ஹம்பிள் ரெக்வெஸ்டா உங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களை. போன வருடமும் இதற்கென்று யாருமே எழும்பவில்லை. இந்த ஊழியத்தில் கிடைக்கின்ற சிறு சிறு காணிக்கைகளை வைத்துதான் நாம போட்டோம். ஸ்பெசிபிக்கா பிளைண்ட் பீப்புள்ஸோட பிள்ளைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகள், மற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய பிள்ளைகளுக்கும் யாருமே எழும்பல. இந்த வருடமும் இதுவரை எழும்பவில்லை. ஆனாலும் சில பிள்ளைகளுக்கு நாம் அட்மிஷன் போடுவதற்கு தேவன் கிருபை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிறது சந்தோஷம்தான். அதுல ஒரு சிறிய காரியத்தை இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து உதவிகளை செய்ய தாங்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கட்டாயமா நினைக்க வேண்டாம், வருத்தப்படுத்துறதா நினைக்க வேண்டாம். என் மனதில் உள்ளதை உங்களுக்கு ஓப்பனா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களுக்கும் ஆன்லைன்ல இணைந்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். ஆகையினால் கர்த்தர் ஏவினால் கீழே போடக்கூடிய நம்பர்ல தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மாதாந்திர நலத்திட்ட பணிகள் உங்களுக்கெல்லாம் தெரியும், தொலைக்காட்சி பணிகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். இதனுடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. இதற்காக ஜெபிக்க, புதிய குடும்பங்கள் எழும்ப ஜெபிக்க, வாக்கு பண்ணினவர்கள் குறித்த நேரத்திலே குறித்த காலங்களிலே அந்த காணிக்கைகளை அனுப்ப ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இந்த ஊழியத்தை இந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்து மட்டும் நடத்திவிட முடியாது. அழைக்கின்ற திருச்சபைகளிலே போய் பேசி புதிய மக்களை உள்ள கொண்டு வந்து, புதிய ஊழியங்களை செய்து புதிய ஆத்துமாக்களை கனெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபான்சஸ்களை ரைஸ் பண்ணி தான் இந்த ஊழியம் நடத்த முடியும். ஆகையினாலே உங்க திருச்சபைகளிலும் எங்க ஊழியங்களை பயன்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக உங்கள் சபை ஒழுங்குகளுக்கு மீறாமல் நிச்சயமாக அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்து கர்த்தருக்கு பயந்து உங்களோடு சேர்ந்து நான் ஊழியத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் என்பதை அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்கள் பிள்ளைகள் பிறந்த நாள், திருமண நாள் நாட்களிலே தொலைக்காட்சி ஊழியங்களுக்கோ அல்லது எங்கள் பிள்ளைகளின் உணவுகளுக்கோ உதவிகளை செய்து
சப்போர்ட் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, நேரம் கருதி சுருக்கமாய் முடிக்கிறேன். ஆகையினால் ஜெபியுங்கள், பேசுவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் இணைந்து கட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்களேன், இதுவரைக்கும் நான் உம்மோடு இருந்திருக்கிறேன். இந்த 3வது வாரத்தை என்ன காண செய்திருக்கிறீங்க. இன்னும் நான் உம்மை துதிக்க போறேன், என்ன நீங்க நடத்துங்கன்னு சொல்லி என்னோட சேர்ந்து தெரிஞ்ச பாட்டு தான், ரிதம் கூட போடல, அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். உங்க சத்தம் கேட்கணும். எல்லாரும் எழும்பி நில்லுங்க, எல்லாம் எழும்பி நில்லுங்க. தெரிஞ்ச பாட்டு, பழைய பாட்டு, பழைய பாட்டு, அப்படியே பாட பாட பாட. ஒரு முறை ஒருவேளை மறந்துட்டா கூட திரும்ப பாடி அப்படியே கர்த்தரோட உறவாடுவோமா, ஐக்கியப்படுவோமா, கனெக்ட் ஆகுமா. யாரெல்லாம் இருக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவர் கூட இருந்தா சந்தோஷம், இவர் கூட இருந்தா சந்தோஷம். நான் சொல்வேன், இயேசுவோடு இருந்தா மட்டும்தான் மெய்யான சந்தோஷம் வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுமா, தெரிஞ்ச பாட்டு தானே, ஸ்லோவா அழகா பாடுமா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லா வாயை திறந்து, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எனக்காக யாவை செய்பவரே, பாடுங்க, செய்து முடிப்பவரே. சொல்லுங்க, எனக்காக இத்தனை காலம் செய்திருக்கிறாரு, இனியும் செய்ய போறார். பாடுமா, செய்து முடிப்பவரே என் ஆமென். என் சுமைகள், ஆமென், என் சுமைகள் என் பாரங்கள். வெரி குட் மகளே, தைரியமா பாடுங்க. என் சுமைகள் உம் பாதத்தில், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா சொல்லும் போது கையை நீட்டி பாடுமா. ஏசையா, கையை உயர்த்தி, உம்மை தானே எம் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான். உண்மையா பாடுங்க. உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கம் பாடு மக்களே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவர். உணர்ந்து பாடுவோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை இந்த ஞாயிற்றுக்கிழமை, என் ஜீவனை, ஆமென், அழிவில் நின்று இன்னொரு முறை, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் இயேசை, ஆமென், என் ஜீவனை. எத்தனையோ காரியத்துக்கு உங்களை தப்பு வைத்திருக்கிறார்ல, வாயை திறந்து பாடுங்க. என் ஜீவனை
அழிவில் நின்று மீட்டவரே என் ஏசையா, என் நேசரே ஏசையா. கைகளை உயர்த்தி உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். வாயை திறந்து ஏசை, வலது கையை உயர்த்தி உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உம்மோடு உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே 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 என் எளியோம் என்றுமே என்றுமே உயர்ந்தவர். நல்ல கையை உயர்த்தி பாடுவோமா? எபினேசரே எளியோ என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே. இன்னொரு முறை எல் ஷடாய் பாடு மக்களே. எல் ஷடாய் சர்வ வல்ல எல்ரோகி எல்ரோகி காண்பவரே. அதனாலதான் உங்களை சர்ச்சுக்குள்ள நிறுத்தி இருக்கிறார். எல்ரோகி காண்பவரே. ஏசையா ஏசையா கை உயர்த்தி பாடுங்கள் ஐயா. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி ஒப்பு கொடுங்க. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இன்னொரு முறை ஏசையா. அப்பா, இந்த வேளையிலே உம்மோடு நான் இணையவும், என்னுடைய இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கவும் நான் என்னை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் முன்னாடி உம்மை நிறுத்தி இருக்கிறேன். எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகட்டும். எனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா காரியங்களையும் நீங்க நன்மையாய் முடிய பண்ணுங்க. எபினேசரா என் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. என் எளியோனாய் என் கூட இருங்க. எல் ஷடாயாய் சர்வ வல்லவராய் சர்வ சுற்றிக்கும் எஜமானனாய் என் கூட இருங்கப்பா. இந்த உலகத்தில் நான் 6 மாதமும் இந்த 3வது வாரம் வரைக்கும் நடக்கும்படி ஆமே நீர் கிருபை செய்தீரே. இந்த 3வது வாரத்திலும் மீதியான நாட்களிலும் ஆமே நீர் நடத்த போகிறீரே. கர்த்தாவே அப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். ஏசையா, நான் உம்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. நான் உம்மை மாத்திரம் நிறுத்தி இருக்கிறேன்னு சொல்லுங்க. நீர் அன்றைக்கும் இரக்கமுள்ளவர், இன்றைக்கும் இரக்கமுள்ளவர். அன்றைக்கு நீடிய சாந்தவ கிருபை உள்ளவர். என் ஜீவன அழிவில் அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு மீட்டு இருக்கிறபடினாலதான் கடந்த வாரம் முழுவதும் என்ன கண்ணின் மணியை போல பாதுகாத்து புதிய வாரத்துக்குள்ள என்ன நடத்தி இருக்கிறீங்க. உங்க கிருபை போதும், உங்க இரக்கம் போதும், உங்க தயவு போதும்னு சொல்லுங்க. ஏசையா உங்க பக்கத்திலே வந்து என் மகளே என் மகளேன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தை, நீங்க கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற காரியத்தை, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை, நீங்க தேவை என்று பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்கிய பண்ணுவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. உண்மையா? இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அப்பா அழிவில் நின்று தைரியமா பாடுங்க. என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் ஏசையாமே மீட்டவரே. என் ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. வாயை திறந்து ஏசையா
உம்மைத்தானே என் முன்னே. நல்ல கரங்களை தட்டி நான் உம்மிடத்துல என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்துட்டேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துட்டேன், என் பிசினஸ் ஒப்பு கொடுத்துட்டேன், என் வியாதியை ஒப்பு கொடுத்துட்டேன், என் குடிக்கிற மருமகனை மகளை ஒப்பு கொடுத்துட்டேன், மகனை ஒப்பு கொடுத்துட்டேன். பிரச்சனைகளோடு எப்பவும் வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கிற என் பாரங்களை உம்முடைய சமூகத்துல இறக்கி வச்சுட்டேன். இப்பவும் நான் உம்மிடத்துல வச்சிருக்கிறதுனால லகுவான இருதயத்தோடு கர்த்தருக்கு புது பாட்டு பாடி உங்க உண்மை தலைமுறைக்கும் உங்க கிருபை எங்களோட இருக்குங்கிறத நம்பி நான் போறேன், என்ன நடத்துங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்க வியாதி நீங்கி பிழைப்பீங்க, உங்களுக்குள்ள பயம் நீங்கி தேவ பலன் உங்களுக்குள்ளே கடந்து வரும். உங்க கடன் பாரத்தை அடைப்பதற்கு என் தேவன் புதிய வழிவாசல்களை திறந்து கொடுப்பார். உங்க பிள்ளைகள் பில்லி சூனியங்களிலே கட்டுக்களிலே போராட்டத்தின் ஆவிகளுக்குள்ளே விழுந்திருந்தாலும் என் எளியோன் எனக்கு உதவி செய்கிற எபினேசர், இப்பொழுது நீங்க கூப்பிட்டிருக்கிற எபினேசர், சர்வ சுற்றிக்கும் எஜமானனாய் இருக்கிற எபினேசர், சர்வ வல்லமையுள்ள எபினேசர், அவர் நாமத்தை நம்பி இருக்கிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்றார். இந்த ஆலயத்தை பார்க்கிற, இந்த ஆலயத்தில் கனெக்ட் ஆகி இருக்கிற ஒருவரை கூட அவர் புறம்பே தள்ள மாட்டார். உண்மையா விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அப்படி செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லா பாரத்தையும் எல்லா கவலைகளையும் அவர் மேல வைத்துட்டு என் இதயம் உம்முடைய சித்தம் நிறைவேற காத்திருக்கிறது, நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், உம்மை மாத்திரம் கட்டி சேர்ந்திருக்கிறேன், என்னை நடத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு கேட்டுட்டு சமாதானத்தோட கடந்து போங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன், காக்கை குஞ்சுகளை கூட கைவிடாத மறக்காத தேவன், கல்லுக்குள் தேரை வைத்திருக்கிறவர், கருப்பைக்குள்ளே ஜீவனை வைத்திருக்கிறவர். இந்த ஆலயத்தில் நிற்கிற உங்கள் யாவரையும் உங்கள் கடனிலிருந்து விடுதலை பெறவும், வியாதியிலிருந்து விடுதலை பெறவும், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவும், கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கவும், எப்படிப்பட்ட பெரிய வியாதியாக இருந்தும் அவர் தழும்புகளால் 1 பேதுரு 2:25 படி குணமாக்கப்பட்டு விடுதலையோடு வாழ்வீர்கள். கரங்களை தட்டி அப்படி செய்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மோடு இணைந்து கொண்டு உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பாரங்களை உம்முடைய மனசுல இருந்து இறக்கி வைத்தார்களோ, என் இருதயம் இப்ப லகுவாயிருச்சு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி நம்பி எபினேசர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு போறாங்களோ, உம்முடைய நாமத்தை கையை உயர்த்தினாங்களோ, அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு என்னை நம்பி கூப்பிடுகிறவன், என்னை நம்பி இருக்கிறவனை ஒருபோதும் வெட்கப்படுத்தவில்லை என்று சொன்ன தெய்வ வார்த்தைப்படி உடைய பிள்ளைகளிடத்திலிருந்து நான் வாளாகலையா, தலையாகனே, நான் கீழாகலையா, மேலானே, நான் வியாதியில விழுந்து போகலையா, திரும்ப எழுந்திருச்சேன்னு சொல்லி நீங்க செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் உடைய ஆலயங்களிலே சாட்சியாய் வைத்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீங்க கிருபை செய்யுங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், ஆகையினால் தான் இன்றும் கூட உம்முடைய உண்மை தலைமுறைக்கும் தாங்கும் என்று சொன்னீர். இதுவரை தாங்கினீர், இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்த போதுமானவராக இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளையும் இந்த திருச்சபையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே தொலைக்காட்சியிலே பார்க்கிற உங்களையும், திருச்சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டும் காத்து இம்மட்டும் வழிநடத்தின தேவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்த நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீங்களும் கூட இந்த ஊழியங்களுக்காக, குறிப்பாய் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளின் கல்விகளுக்காக, தேவைகளுக்காக,
மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்கின்ற நலத்திட்ட பணிகளுக்காக இந்த ஊழியத்திலே ஜெபித்துக் கொள்ள கர்த்தர் ஏவினால் தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எத்தனையோ பேருடைய வார்த்தைகள் நம்முடைய திருச்சபை மக்களும் கேட்டிருக்கிறீங்க, தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களும் கேட்குறீங்க, என் வாயில போடுகிற வார்த்தையும் கேட்குறீங்க. எனக்கு இந்த ஊழியத்தை செய்வதில் ரொம்ப சந்தோஷம் உண்டு. ஏன்னா இன்னைக்கு நவீன காலங்கள் அப்படிங்கிற பேர்ல சபை எங்க போய் கொண்டிருக்கிறது என்பதே தெரியாத லெவல்ல போயிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய சபையும் கடவுள் இவ்வளவு அழகாய் நேசிக்கிறபடினாலே அந்த பழைய அடிச்சுவடுகள், அச்சு அடையாளங்கள் மாறாமல் அவர் ஒரே மனமாய் இருக்கிறதை போல நாம் ஒன்றாய் கூடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து நீங்கள் கலந்து கொள்கிற இந்த ஆராதனைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரத்தை எனக்கு கொடுத்தார். நிறைய பேரிடத்துல நான் பேசும்போது வருகிற காரியம் என்னன்னு கேட்டா, ஒரு சந்தோஷமான பதில் இல்லை. எதை எடுத்தாலும் ஒரு சோர்ந்து போயிருக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு இந்த சோர்வு நிரந்தரமானதா, இல்லை சோர்வு வந்தால் நாம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்மை சோர்வோடு இருப்பதற்கு அழைக்கவில்லை என்பதையும் சில வேத வசனங்கள் ஊடாக உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன். இப்ப கூட எத்தனையோ பேர் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறீங்க, நல்ல கைதட்டி பாடுனீங்க, நல்லா ஆராதிச்சிங்க, உம்மோடு இருப்பதுதான் சொல்லும்போது தெரிஞ்ச பாட்டா இருக்கும்போது என் சவுண்டுக்கு மேல உங்க சவுண்டு போச்சு. கர்த்தருக்கு தோத்திரம். ஒருத்தருமே பிரச்சனை இல்லை, சோர்வு இல்லை, கவலை இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. காலையிலே ஒருத்தர் வந்து சொன்னாரு, நானே சர்ச்சை முடிஞ்சோடனே எங்கனே போறீங்க அப்படின்னு, பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வருதியா, ட்ரெஸ் எடுக்க போறேன் அப்படின்றாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் தேவை இருக்கும், சோர்வுகள் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அந்த வார்த்தையை நாம் நம்பும் போது எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த வார்த்தையை நம்புகிறதுனால தான் நான் இப்போ இந்த ஊழியத்தை இத்தனை வருஷமா நீங்க கொடுக்கிற காணிக்கையை வச்சு சோர்வு இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 28, 29வது வசனத்தை சேர்த்து வாசிப்போம். 27 இருந்து நமக்கு தேவைப்படுது, இருந்தாலும் 28, 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை. அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் மட்டும் சோர்ந்து போகாம இல்ல, அடுத்து என்ன சொல்லுது வாசிங்க. இளைப்படைவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ அறிந்து கொள். முதல்ல ஏன் நான் இந்த வார்த்தையை வைக்கிறேன்னா, நிறைய பேருக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் கூட சோர்ந்து போயிட்டாரா என்னமா தெரியல, எனக்கு எந்த பதிலுமே வர மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சரி ஆண்டவர் ரெஸ்ட்ல போயிட்டாரு அப்படி சொல்ற ஆட்கள் இருக்கு. அன்னைக்கு கூட அப்படித்தான் சீஷர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்க்கறதுக்கு தான் அவர் கொஞ்சம் அப்படி தலையை சாஞ்சிருந்தாரு. போட்டாங்க அதுக்கு ஒரு போடு. சரி போட்டோம், வாசிங்க அடுத்த வசனத்தை. இதை நீ கேட்டதில்லையோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்தி எப்படிப்பட்ட புத்தி? ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த 6 மாசம் ஆயிடுச்சு, 3வது வாரமும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன என் வாழ்க்கையில நடக்கும்னு கேட்காதீங்க. இதுவரை நடத்தின கர்த்தர் இனியும் நடத்துவார்னு சொன்னா, ஒன்றுக்குமே உதவாத இந்த மாரியப்பன மோசஸை நடத்தி பலன் தந்து நிக்க வைத்திருக்கிற ஆண்டவர், அவருடைய பலனும் அவருடைய சத்துவமும் இப்பொழுது அவர் இளைப்படையாதவராக இருக்கிறபடினால் உங்களை இளைப்படையாமல் ஓடும்படிக்கு, உழைக்கும்படி, உங்கள் குடும்பத்துக்காக நிற்கும்படி கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாங்க, நிச்சயமா சில பேரை நான் பார்க்கிறேன், எந்த காரியத்தை பார்த்தாலும் சோர்ந்து 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 உட்கார்ந்தே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் சோர்ந்து போவதும் இல்லை,
இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை, சத்துவம் குறைந்து. அந்த வசனத்தை கூட அப்படியே வாசிருங்களேன் பாப்போம். 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஒருவேளை இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஏனென்றால் உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது அநாதி தேவத்திற்கும் என்றைக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறவருடைய பலன். அவர் சோர்ந்து போகலனா அவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போக மாட்டோம். ஒரு வீட்டில் அப்பா சந்தோஷமா இருந்தா அந்த வீட்டில் பிள்ளை சந்தோஷமா இருக்குமா இல்லையா? உண்மையா இல்லையாங்க? இருக்கும். அப்போ நம்ம ஏசப்பா அநாதி காலத்திற்கும் சோர்ந்து போகாதவரும் இளைப்படையாதவருமாய் இருந்தா, இளைத்து போகாதவருமாக இருந்தால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சோர்ந்து போவதில்லை. ஆனா என்ன செய்யணும்? இடறுகிற நேரத்துல, பயம் வருகிற நேரத்துல கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மோசஸ் மாரியப்பன் சந்திக்காத பிரச்சனையா, சந்திக்காத சோர்வா சொல்லுங்க? ஏன் நம்ம ஐயா டிஜிஎஸ் காலத்துல இருந்து, சாம்தர் ஐயா காலத்துல இருந்து அவங்கெல்லாம் சந்திக்காத பிரச்சனைகளா? ஏன் நம்முடைய பக்தனாகிய யோபு சந்திக்காத பிரச்சனையா? ஆனா அவர்களெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு காத்திருந்து பலன் அடைந்தது உண்மை என்றால் இன்றைக்கு என்னை அவர் சோர்ந்து போகவும் விடமாட்டார், என் சத்துவம் எனக்குள்ளே கரையவும் விடமாட்டார். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே எனக்காக கடந்து வருது என்று சொன்னார். மீதி உள்ள 6 மாதங்களையும் முடிக்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்து உங்கள் சத்துவத்தோடு, உங்கள் பலனோடு அல்ல, தேவ பலத்தோடு எழும்பி பிரகாசிக்கிற நாட்களை உங்கள் புதிய வருஷத்திற்குள் போகும்போது நீங்கள் காண ஆண்டவர் கிருபை செய்வார். நிச்சயமாங்க, நிச்சயமா. ஏன்னா ஆண்டவர் நமக்கு இந்த மாசம் ஏற்கனவே கொடுத்திருக்கிற வாக்கு என்னன்னா, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல நீ எதை பார்த்தும் பயப்படாத, ஏன்னா உன்னோடு இருக்கிறது நான். அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்னாடி எரேமியாவுடைய நிலைமை பார்க்கணும். அவன் ஒரு சிறு பையனாக இருக்கிறான். நீங்க படிச்சு பாருங்க, சிறு பையனாக இருக்கிறான். அப்பதான் சொல்றாரு, இப்ப இல்லடா தம்பி, இப்ப இல்ல தம்பி. 5வது வசனத்தை வாசிங்கம்மா. எரேமியா 1:8 வாசிங்க, 1:5 வாசிங்க. நல்லா இருக்கும் பாருங்க, வாசிங்க. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் உன்னை தாயின் கருவிலிருந்து உருவாக முன்னே அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. ஆமென். ஆகையினால இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற, தொலைக்காட்சியில பார்க்கிற நீங்கள் ஏதோ விதத்துல ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சு நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கையும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை. ஆகையினால எனக்குள்ளே வருகிற சோர்வை மாற்றுவதற்கு, சத்துவத்தை கொடுப்பதற்கு, பலனை கொடுப்பதற்கு இன்றும் அவர் தேவனாக இருக்கிறார். நான் அறிந்து விட்டேன். ஆகையினால் இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ளே என்னை மேற்கொள்ளுகிற எல்லா வியாதி குறித்த சோர்வு, எல்லா கடனை குறித்த சோர்வு, என் குடும்ப வாழ்க்கை குறித்த சோர்வு, என் வியாபாரத்தை குறித்த சோர்வு நீங்குவதாக என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன, புதிய கிருபைய, புதிய சத்துவத்தை உங்களுக்குள்ள போடுவார். வாயை திறந்து கேட்கிறவங்களுக்கு தான் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா இப்ப நீங்க பிரிக்கப்பட்ட மக்கள் இல்ல, இப்ப நீங்க பிடிக்கப்பட்ட மக்களும் இல்ல. முன்கூட்டியே இவள் எனக்கு தேவை, இவன் எனக்கு தேவைன்னு சொல்லி உங்களை முன்குறிச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை பார்த்த உடனே, ஆண்டவரே இது எத்தனையோ முறை எத்தனையோ பேர் பேசி இருக்கிறாங்களே, ஏன் நான் பேசணுமா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் எனக்கு முதல்ல ஒரு கொட்டு வச்சாரு. இந்த உலகத்தின் பார்வையில நீ ஒரு பலகீன பாண்டம்டா தம்பி, நீ அற்பமா எண்ணப்பட்டவன்டா தம்பி, நீ தள்ளப்பட்டவன்டா தம்பி. 2 கண்ணும் தெரியாம இருந்து இத்தனை காரியத்தை செய்ய முடியுதுங்கிறது என்னுடைய பலத்திலேங்கிறதையும் என்னுடைய சத்துவத்திலும் என்பதையும் என்னால் மட்டுமே செய்ய முடியும் என்பதை நீ தான் சொல்லணும்னு சொன்னாரு. இந்த மாசமும் உங்க சோர்வுகள் நீங்க, உங்கள் அசௌகரியங்கள் நீங்க, உங்கள் அசதிகள் நீங்க, உங்கள் வியாதிகள் நீங்க, உங்கள் படுக்கைகள் மாற என் தேவ பலனை வைக்க ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த உலகத்துல உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். இவங்க எல்லாரையுமே எழுந்திருந்ததுக்கு எந்த ரகசியம், எந்த காரியங்கள் ரகசியம், நீங்க இவ்வளவு பலமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது 185% மக்கள் சொல்வது கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை தேற்றினது, கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை நடத்தினது, கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு பலப்படுத்தினது. ஹல்லேலூயா. இதை நம்புறீங்களா? நீங்க நம்புனீங்கன்னா 100க்கு அதிபதியை போல இன்னைக்கு எனக்காக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஏசாயாவில் நினைப்பூட்டப்பட்டிருக்கிற வார்த்தை, ஏற்கனவே படித்திருந்தாலும் தைரியத்தை கொடுப்பதற்காக இந்த பலகீன பாண்டத்தினால் பேச வைத்திருக்கிற வார்த்தை எனக்குள்ளும் என் சோர்வுகள் மாற பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இன்றைக்கு என் குடும்பத்தில் ஒரு புது பலன் வருவதாக என்று சொல்லுங்க. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்க குடும்பத்தில் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் எந்த மனுஷனும் சோர்ந்து போவதற்கு இடம் கொடுப்பதே இல்லை அப்படின்னு சொல்றல, அதுக்கு இன்னொரு வசனம் உங்களுக்கு கேரண்டியா ஷூரிட்டியா நான் சொல்லிட்டு போனா மனசுல நிக்கும் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 57வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 57வது அதிகாரம் 15, 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கவனியுங்கள் வசனத்தை வாசிங்க. 15, 16. நித்தியவாசியும், நித்தியவாசியும், அவருக்கு பேர் என்னங்க? நித்தியவாசி, இட்டர்னல் காட். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடைஞ்சு போயிருக்கிற, பணிந்து இருக்கிற, துதித்து இருக்கிற உங்களோடு கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையினால இன்னும் ஒரு வசனம் என்ன சொல்லுது வாசிங்க. நான் எப்போதும் வழக்காட மாட்டேன். நான் இப்போதும், நீங்க சோர்ந்திருக்கிற நேரத்துல உங்களை வழக்காட மாட்டேன். நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஆமென். கைகளை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. நான் கோபப்பட மாட்டேன். ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாவும் சோர்ந்து போகுமே. அப்படித்தானமா போட்டிருக்கு. அதனால கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க ஆவியும் உங்க ஆத்துமாவும் சோர்வதற்கு உங்களை பிரித்தெடுக்கப்படவில்லை. பலன் கொடுப்பதற்கு, சத்துவத்தை கொடுப்பதற்கு, சமாதானத்தை கொடுப்பதற்கு, சந்தோஷத்தை கொடுப்பதற்கு, நொறுங்கொண்ட இருதயத்தை, பணிந்து கொண்டிருக்கிற இருதயத்தை சிறப்படுத்துவதற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, நான் உங்களோட வழக்காட மாட்டேன்ப்பா. ஏன்னா உங்க ஆவி என்ன செய்யும்? நான் உண்டாக்கின உங்க ஆத்மா என்ன செய்யும்? சோர்ந்து போகும். மனுஷன்தான் கண்ணீர் வடிச்சு கொண்டிருந்தாலும் பரவாயில்லன்னு திரும்ப 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 வேதனை அளிக்கிற வார்த்தை பேசுவான். ஆனா என் தேவன் எப்படி தெரியுமா? ஐயோ, இதுக்கு மேல அந்த பாண்டம் என்ன செய்யாது? தாங்காது. இதுக்கு மேல அந்த ஆவி என்ன செய்யாது? தாங்காது என்பது தெரிந்து யோபுவுக்கு ஷடன் பீரியடே கொடுக்கப்பட்டிருந்தாலும் மீட்பு வந்ததை போல உங்க வாழ்க்கையிலும் கூட மீட்பு வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க சோர்வுகளோடு இருந்து எனக்கு ஏன் ஒன்றும் நடக்கல, எனக்கு ஏன் ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஏன் இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க சோர்ந்து நிரந்தரமானதல்ல. அவர் உங்களை வழக்காடுவதற்கு இல்லை, அதற்காக உங்களை உருவாக்கவில்லை. ஒரு புதிய பலனையே இன்றைக்கு உங்கள் இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். சொல்லுங்க, என் ஆத்மாவும் நீங்க உண்டாக்கினது, என் ஆவியும் நீங்க உண்டாக்கினது. என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என்னை வணந்து கொண்டு உம்முடைய புதிய பலன், உம்முடைய புதிய சத்துவம் இந்த சகோதரனுக்குள்ளே, என் போன்ற ஊழியக்காரர்களுக்குள்ளே, எங்களை போன்ற சக விசுவாசிகளுக்குள்ளே வருகிறதே. என் குடும்பத்துக்குள்ளும், என் பிசினஸுக்குள்ளும், என் ஊழியத்துக்குள்ளும், என் குடும்ப வாழ்க்கையிலும், என் பிள்ளைகளுடைய வியாதியிலும் வருவதாக.
வாயை திறந்து சொன்னீங்கன்னா, சார் நான் சொல்றேன், வழக்காடாத தேவன், கொடுப்பேன் என்று வாக்குரைத்த தேவன், இந்நாள் வரைக்கும் எத்தனை முறை கீழே விழுந்தால் அவருடைய பலத்திலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய கிருபையிலும் அவருடைய தயவிலும் அவருடைய இரக்கத்திலும் நிற்க வைத்திருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. நான் நினைச்சு பார்ப்பேங்க, எப்படி நம்ம இதை செஞ்சோம், எப்படி நம்ம இதை முடித்தோம், எப்படி இதை நடத்தணும்னு. அப்போ தான் தெரியும் எனக்கு, ஒவ்வொன்றுக்குள்ளும் அவருடைய பலன் எனக்குள்ளே போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுக்குள்ளும் அவர் எனக்கு சத்துவத்தை கொடுத்து, வல்லமையை மேலே வல்லமையை கொடுத்து, கிருபை மேல கிருபையை கொடுத்து, அதை அறிந்து கொள்ளும்படி, தெரிந்து கொள்ளும்படி, அவர் எப்படிப்பட்ட கிருபை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளும்படி, என் ஆவியை குறித்து வழக்காடாத, என் ஆத்துமாவை குறித்து வழக்காடாத தேவன் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்களே சொல்லுங்க, என் ஆவியை குறித்து அவர் வழக்காட மாட்டார், என் ஆத்மாவை குறித்து வழக்காட மாட்டார். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள மனுஷனா படைக்கப்பட்டிருக்கிறேன்னா சோர்ந்து போவேன் தெரியும். ஆகையினால்தான் இப்போ கூட எதையோ நினைச்சு நான் சோர்ந்திருந்தேன். என்னை தைரியப்படுத்துவதற்கு, என்னை பலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு, சத்துவத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் நம்புறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே உங்க சோர்வு எந்த விதத்தில் இருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் பலன், என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்ன பவுலுக்குள் இருந்த பலன், கீழே விழுந்த பவுல், தள்ளிவிடப்பட்ட பவுல், தூக்கி எறியப்பட்ட பவுல், பவுலுக்குள்ளே வந்த பலன் இன்றைக்கு உங்களுக்குள்ளே வருவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 19வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் கூட அவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்க முடியும். ஆனாலும் அது இப்போ தேவையில்லை நினைக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாத. ஒருவேளை உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை பாரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யோசிக்காதீங்க. உங்களோடு அவர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு சோர்ந்து போகாமல் இருங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வாசிமா 12 வாசிக்கிற மக்களே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது. ஆமென். இயேசு உங்களை நேசிக்கிறதுனால தான் சின்ன சின்ன பாடுகளை கொடுத்திருக்கிறாரே தவிர, ஆனா நீங்கள் பலகீனப்பட்டு போவதற்கும் அல்ல, சோர்ந்து போவதற்கும் அல்ல. தைரியமா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்லுது? வாசிங்க பாப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க. எப்படி 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 ஆபத்து காலத்தில், எல்லாரும் சொல்லுங்களேன், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆமென். நிறைய பேர் அப்படித்தான், பிரச்சனை வந்தோடனே அப்படியே சோர்ந்து போய் உடம்பு எப்படி இருக்கும்? எலும்பும் தோளுமா மாறிடும். ஆனா இன்னைக்கு சொல்லுது, இல்லை, ஆபத்து காலத்திலும் அவருடைய பலன் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, என்னோட வழக்காட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை தகப்பன் சிற்றிக்கிறது நல்லதுக்குங்கிறத நான் அறிஞ்சுக்கிட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லுங்களேன். நீங்க அவருடைய பிள்ளைங்க, எழும்பி நிப்பீங்க. கையை தட்டி கர்த்தருக்கு கையை தட்டு, நல்லா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேங்க, இதை நான் நம்புறேன். ஆபத்து காலம் வரும்போது சோர்ந்து போகாம அப்படியே துதிச்சு பாடுறேன். என் சரீரம் பலப்படுதே தவிர ஒரு நாள் கூட பலகீனப்பட்டு என் முகத்தை பார்த்து இப்படி நொடிச்சு போயிட்டீங்க, இப்படி ஒடிச்சு போயிட்டீங்கன்னு யாரும் சொன்னதும் இல்லை, இனி சொல்ல போறதும் இல்லை. ஆகையால் நீங்களே சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஆபத்து வந்தா கூட பிரதர் சொல்லி இருக்கிறதன்படி இல்லை, வேத வசனத்தின்படி நான் சோர்ந்து போகாம கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய சத்துவம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். எடறி விழமாட்டேன், இளைப்படைய மாட்டேன். அவர் அநாதி காலத்திற்கும் இளைப்படையாத, சோர்ந்து போகாத தேவனா இருக்கிறாரு. என்ன அவர் சோர்ந்து போக விட மாட்டார். சொல்லுங்க, கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா சொல்லும் போது உங்க சோர்வு என்ன செய்யும்? மாறும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதருக்கு சூழ்நிலை தெரியல, பிரதருக்கு என் பிரச்சனை தெரியல, பிரதருக்கு போராட்டம் தெரியல, பிரதருக்கு என் கடன் பாரம் தெரியல, பிரதருக்கு என் பிள்ளைகள் சந்திக்கிற காரியம் தெரியல. நான் சொல்றேன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தாமா
இன்னைக்கு சொல்றாரு, உங்க ஆவி சோர்ந்து போறதற்கும் உங்க பலகீனம் குன்றி போகிறதற்கும் அவர் காரணமா இருக்க மாட்டாரு. அவர் கொடுப்பேன்னு சொன்னதை இதுவரைக்கும் கொடுக்காம இருந்ததில்லை. நிச்சயமா இன்னைக்கு கொடுப்பாரு, நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எனக்கு இந்த அதிகமான சோதனைகளை, சோர்ந்து போயிருக்கிற காரியங்களை சந்தித்ததுல ஒரு மிகப்பெரிய மனுஷன் யோபுன்னு சொன்னாலும் எனக்கு தாவீதை தான் ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா யோபுக்கு எப்படி வந்துச்சு சோதனை? எப்படி வந்துச்சு சொல்லுங்க? எப்படி வந்துச்சு? அழகா நம்ம கூட ஒரு பழைய பாட்டு, சத்துரு சோதித்திட தேவவுத்தரவுடன் வருவா, சத்துரு சோதித்திட தேவவுத்தரவுடன் வருவா, ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சித்தார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சித்தார். அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. அதனால அது உத்தரவு பெற்று வந்த சோர்வு. அதனால நான் அதை பெருசா என்ன செய்யறதில்ல, எடுக்கிறதில்ல. அது பரீட்சை, ஒரு டெஸ்ட் யோபுவுக்கு. அவர் கேட்கிறான்ல, கேட்கும்போது கூட பதில் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ அவனுடைய உயிரை மட்டும் தொடாம நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னனால அந்த உயிர் போற நிலைமை ஒருவேளை தொண்டைக்கு நெஞ்சுக்கும் இழுத்துக்கிட்டு இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? யோபுவும் மறுதலித்திருக்கலாமோ என்ன ஒரு சின்ன காரியம், என் மனசுல ஓடுற கற்பனை. ஆனா அது உத்தரவு பெற்று வந்ததுனால அதை பெருசா நான் எப்பவுமே பேசுவதில்லை. ஆனாலும் யோபுவை போல ஒரு சன்மார்க்கனும் நீதிமானும் இந்த உலகத்திலே இனி இருக்க போறதும் இல்லை, இதுவரையிலும் இருந்ததும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். அவருடைய பாடுகளை குறித்து அவரே எழுதுற வசனத்தை பார்ப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 39வது சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 39வது சங்கீதம். சில சங்கீதங்கள் எல்லாம் நாம அதிகமா படிக்கிறோம், ஆனா அந்த வசனங்களை ஆழமாக நம்ம உள்வாங்குவது இல்லை. அப்படி உள்வாங்கிட்டோம்னா நமக்குள்ள இயேசுசாமி கொடுத்திருக்கிற பலன் எவ்வளவு, இயேசுசாமி கொடுத்திருக்கிற சத்துவம் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 39ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னில் இருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். பாத்தீங்களா எப்படிப்பட்ட காரியம்? இப்படியா நமக்கு இருக்கு? எப்படியா நமக்கு இருக்குங்க? கேட்டு கேட்டு செய்யற தாவீது கர்த்தருடைய கரத்தினால அடி வாங்கி சோர்ந்து இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறவங்க இன்னும் ஒரு தடவை கூட கர்த்தருடைய அடி வாங்கல. ஆனா அடி வாங்கினா என்ன செய்ய மாட்டீங்க? தாங்க மாட்டீங்க. அவரும் அடிக்காம மன்னிக்கிறதுனால தான் என்னமோ அப்பப்ப அங்கங்க ஓடிடுறீங்க. அல்லேலூயா. வாசிங்க, அவருடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போகிறேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். ஆமென். இவ்வளவு பாடுகள் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? ஆனா தாவீது பலப்பட்டாரா இல்ல சோர்ந்து போனாரா? சொல்லுங்க. தாவீது சத்துவத்தோடு எழுந்து நின்றாரா கீழே விழுந்து போனாரா? எழுந்திருந்தது உண்மை என்றால், புதிய பலன் திரும்ப கிடைத்தது உண்மை என்றால், கர்த்தருடைய வாதையே, கர்த்தருடைய கையிலிருந்து பெறப்பட்ட அடியே கர்த்தருடைய வார்த்தையினால் திரும்ப சரி பண்ணப்பட்டது உண்மை என்றால், இன்றைக்கு எனக்கு பலன் கொடுப்பார் என்று நம்பினால், கர்த்தராலே வந்த கஷ்டமா இருந்தா கூட அவராலே மாற்ற முடியும். ஏன்னா அவர் உங்களோடு வழக்காடுவதில்லை. நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்பது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அடுத்த சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை பாருங்க. இன்னும் அவருடைய பாடுகளை பத்தி சொல்றாரு பாருங்க. எனக்கு அவருடைய பாடுகளை பார்க்கும்போது நம்ம எல்லாம் அதை எப்படி சொல்றது தெரியல, ஒரு பகுதி கூட நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன செய்யறோம்? இருக்கேன் பிரதர், ஏதோ இருக்கேன், ஏதோ நடக்குது, ஏதோ போறேன், ஏதோ சாப்பிட்றேன். நல்லா தின்னுட்டு வந்து சொல்லுவான் ஏதோ சாப்பிட்டேன். உண்மையா இல்லையாங்க? சரி போட்டு 12வது வசனத்தை வாசிங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா சார்? உண்மையை சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்திருக்கீங்களா? எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? இல்ல. ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சோர்ந்து
சோர்ந்து. வாசிங்க. எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது. அவன் சொல்றத பாருங்க. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கையில் அவைகள் என் தலை மயிரிலும் அதிகமாய் இருக்கிறது. அவன் சந்திக்கிற பிரச்சனை தலை மயிரை விட அதிகமா இருந்துச்சான். நம்ம தலைமயிரை நம்மளால எண்ண முடியுமா? ஆனா ஒருத்தரால முடியும். எப்படி நிலைமைக்கு நீங்க போனாலும் திருப்பி உங்களை ஆல்டர்னேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி அழகாக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அதனாலதான் நம்ம பாடுறோம், நீரறியா புவிதனிலே என் தலை முடியும் முதிராதே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் சந்திக்கிற பிரச்சனையை பாருங்க, தலை மயிரிலும் அதிகமா இருக்கான். நம்ம அப்படியாங்க 2 நிமிஷத்துல உங்க பிரச்சனையை சொல்லிடலாம். கேட்டா எப்பா உனக்கு என்னப்பா கஷ்டம், என்னப்பா சோர்வுன்னு கேட்டா 2 நிமிஷத்துல சொல்லிடலாம். மிஞ்சி போனா நமக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? திங்கிறதுல பிரச்சனை இருக்கும், தூங்குறதுல பிரச்சனை இருக்கும். உண்மையா இல்லையா? வேற என்ன பிரச்சனை இருக்கு? நேத்து ஒரு அக்கா என்கிட்ட சொன்னாங்க, நேரம் கெட்ட நேரத்துல தூங்குறேன் தம்பி, நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிட்றேன் தம்பி, இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அங்கிட்டாவது போயிட்டு வருவோம்னு போறேன் தம்பி. அல்லேலூயா. அவங்கள கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இருக்கேன். நேத்து ஒரு அண்ணாச்சி சொன்னார், காலையில போனையா, நேரம் வரைக்கும் அலைஞ்சிட்டு வந்தையா, ஒண்ணுமே முடியலையா. எதுக்கு இந்த பதில்? ஒரு போன் எடுக்கல, அதுக்கு கேட்டதுக்கு இந்த பதில். ஆனா அவன் சொல்றான், அவன் பிரச்சனைகளை பார்த்து தலையை நிமிந்து பார்க்கிறேன், என் முடி எம்புட்டு இருக்கோ அந்த முடியை விட கூடுதலா இருக்குங்கிறான். வாசிங்க தொடர்ந்து. தலை மயிரிலும் அதிகமாய் இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. என் இருதயம் இதனால என்ன செஞ்சிருக்கு? சோர்ந்து போயிருக்கு. அந்த தாவீது தேவ பலத்தினால் திரும்ப ஏறி ஆடல் பாடலோட துதி பலிகளை நன்றி பலிகளை செலுத்தினார் என்றால், அவனுக்கு முன்பதாக ஒரு எதிரி கூட இல்லாம அவன் வேலைக்கு போகாம அவன் ஸ்தானாபதிகளை அனுப்ப முடியும் என்றால், அதே கிருபையை பெற்றிருக்கிற உங்களை அதே பலத்தை இன்றைக்கு கொடுத்து, அதே இரக்கத்தை உங்களுக்கு கொடுத்து, அவர் சத்துவத்தை உங்களுக்கு கொடுத்து, நீர் அறியாத புய்தனிலே என் தலை முடியும் முதிராது, ஆகையினால் என்னோடு வழக்காடாத தேவன் என் கொண்ட ஆவியை இப்பொழுதே நான் பணிந்து கொள்ளும் போது எனக்குள்ள ஒரு புதிய பலனை, எனக்குள்ள ஒரு புதிய சத்துவத்தை வையும், நீர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. அவர் உங்களுக்குள்ள புதிய பலனை வைத்திருப்பார். அல்லேலூயா. இன்னும் கூட சங்கீதம் 143 ரொம்ப அழகா அவரை பத்தி சொல்றாரு பாருங்க. தாவீது படாத பாடு, அவர் சோர்ந்து போகாத காரியம்லாம் இல்லை, ஆனா அவர் சோர்வுக்குள் கர்த்தருடைய பலன் இருந்ததுன்னு நீங்க நம்புனீங்கன்னா, தாவீதின் குமாரனே எனக்குள்ளும் அந்த பலனை வைங்கன்னு கேளுங்களேன். கண்டிப்பா சொல்றேங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இன்றளவு மோசஸ் மாரியப்பன் பெற்றுக்கொண்டிருக்கிறானா, நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா தேவன் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சோர்வுகளை அனுமதிக்கிறதில்லை, விரும்புகிறதில்லை. பிள்ளைகள் இளைப்படையாதபடிக்கு அவர் இளைப்படையாமல் அனாதி காலத்திலும் இந்த காலத்திலும் நேற்றையும் துயரம் இன்று மாற்றி பூர்வ காலம் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் என் பிள்ளை என்ன செய்றான், என் மக என்ன செய்றாங்க அப்படின்னு உங்களை பார்த்துக்கிட்டே அவர் சுற்றி 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 வந்து கொண்டே இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிப்போம். 143 4வது வசனத்தை வாசிப்போம். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆமென். என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன். ஆமென். சொல்றார் பாருங்க, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். இப்போ கூட ஆண்டவரே, அந்த பூர்வ காலத்துல தாவீது நினைச்சு உம்முடைய செய்கைகளை நினைச்சு தியானித்த போது அவருக்குள்ள பலன்பட்டாரே, அந்த வார்த்தையை தான் ஏற்கனவே எழுதி வச்ச ஏசாயாவின் வார்த்தையை
எங்க ஊழியக்காரர் வாயில நீங்க போட்டிருக்கிறீங்க, நான் நம்புறேன் என் பிரச்சனை எனக்கு பெருசு இல்லை, ஒரு சின்னதா மறையும்படிக்கு உம்முடைய பலன் இந்த இடத்துல இருந்து நான் போகும்போது, இந்த சர்ச்சுக்குள்ள இருந்து நான் போகும்போது, அப்பா தாவீதுக்குள்ள வச்சிங்களே அப்பா எனக்குள்ள வையுங்கன்னு கேளுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே ஒரு புதிய பலனை அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு காத்திருப்பேன்னு சொல்லும் போது நீங்க இளைப்படையாம தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற உங்க வியாபாரங்கள் அப்படியே ஓடும்படி கர்த்தர் கிருபை செய்வார். உங்க ஊழிய வாழ்க்கை தொடர்ந்து ஓடும்படி புதிய பலன் வரும். உங்க குடும்ப வாழ்க்கை அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்குதா, அது இனிமே இல்லாதபடிக்கு என் தேவ சத்துவம் அங்கே போடப்படும், அசைக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தாவீதுக்கு என்ன செஞ்சுச்சு? மாறுச்சு. சோர்ந்து போயிருந்த யோபுடைய வாழ்க்கை மாறுச்சு. இன்னொரு காரியம் கூட எனக்கு ரொம்ப அழகா பிடிச்சிருந்துச்சு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல, ஏன்னா இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையுமே எந்த சூழ்நிலையிலுமே மனுஷன் சோர்ந்து போகிறதுக்கு அனுமதிக்கிறவர் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன்ல, அதை உங்களுக்கு இன்னும் தைரியப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல போறேன். நிறைய பேருக்கு கவலை இருக்கு. எப்படின்னா, இத்தனை மணி நேரம் ஆகுது, இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை காரியம், இத்தனை காலங்கள் கடந்து போயிட்டு இருக்கு, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என்னுடைய கணவனுடைய படுக்கை என்ன ஆகும், இப்படி பல காரியங்களை சிந்திச்சுட்டு இருப்போம். அன்னைக்கு ஒரு கூட்டம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே ஒன்றும் பதிலும் சொல்ல முடியாம போகவும் முடியாம உட்காந்துருச்சு. இப்ப நீங்க என்கிட்ட மாட்டிட்டு இருக்கீங்களா? அது மாதிரி அல்லேலூயா, என்கிட்ட மாட்டிட்டு இருக்கீங்களா இல்லையா? ஆமாங்கய்யா. பாத்தீங்களா, என்கிட்ட மாட்டாதீங்க, கொஞ்ச நேரத்துல விட்டுருவேன். கர்த்தர்கிட்ட மாட்டுங்க. மீனை கொண்டு போஷிக்கிற தேவனையா நம்முடைய ஆண்டவர். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை பண்ணு. 15வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 15வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு உங்களுக்காகவும் பரிதபிச்சதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பலனு உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க தொழில்ல, உங்க பிசினஸுக்குள்ள, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க பிள்ளையோட ஹையர் ஸ்டடீஸ்ல, நீங்க ஆபீஸ்ல ஹையர் அபிஷியருக்கு முன்னாடி சந்திக்கிற பிரச்சனையில வரப்போகுது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறது மட்டும் இல்லை, அந்த பலகீனம் உங்களுக்குள்ள எந்த விதத்தில் வந்தாலும் அதற்காக பரிதபிக்கிற ஆண்டவர் ஐயா. ஏன்னா இந்த பாவி மேலெல்லாம் பரிதபித்து ஒரு ஆலயம் வேணும்னு கேட்டேன் கொடுத்தாரு, ஒரு கீபோர்டு வேணும்னு கேட்டேன் கொடுத்தாரு, ஒரு கேமரா வேணும்னு கேட்டேன் கொடுத்தாரு, தாய் தகப்ப இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஜனங்கள் வேணும்னு கேட்டேன் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஐயா. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து, ஆமென், 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒண்ணுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனசில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். எவ்வளவு அக்கறை உள்ள தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப நான் சோர்ந்து போகிற நேரம் என் தேவனுக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுங்க, நான் சோர்ந்து போகிற நேரம், நான் சோர்ந்து போகிற நேரம், ஆமென், என் தேவனுக்கு தெரியும். அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பின தேவன் இன்னைக்கு முடிவு ஜெபத்தில் என்னையும் கூட ஆசீர்வதித்து அனுப்புவதற்கு இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாருங்க. இருக்கிறதை மீதை எடுக்க வைக்கிற தேவன் உங்க குடும்பத்திலே என்ன கைகளில் வைத்திருக்கிறீர்களோ அதை கொண்டு உங்க பிள்ளையின் திருமணத்தை நடத்த, உங்க பிள்ளைகளை படிக்க வைக்க, உங்க பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப, உங்க பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விவசாய நிலங்களை வாங்கி கொடுக்க, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க என் தேவாதி தேவனுடைய பலன் இப்பொழுது விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற, என்னோடு சேர்ந்து ஆராதித்திருக்கிற இந்த வார்த்தை அப்படியே என் மேல் வருவதாக, அது இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இந்த மோசஸ் மாரியப்பனுக்குள்ள இருக்கிற ஒன்றுமில்லாத ஓட்ட சட்டையை கொண்டு ஆரம்பித்து இன்றைக்கு பலத்தோடு நிற்க வைத்திருக்கிற தேவ கிருபை உங்கள் மேல் வருவதாக. கைகளை தட்டிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் இன்னைக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிற சோர்வுகளை இப்பொழுதே எடுத்து விட்டார். நான் விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டி அப்படி செய்ய போகிற தெய்வமே. ஆமென், 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 ஆமென். வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசி மக்களே. இன்னும் ஒரு வசனம் மட்டும். அதற்கு அவருடைய சீஷர்கள் என்ன சொல்றாங்க?
இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி? உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க கூட டிராவல் பண்றவங்க, உங்களோட ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க ஒருவேளை சொல்லலாம், உங்களுக்கு எப்படியா பலன் வரப்போகுது, உனக்கு எப்படியா இனிமே தெம்பு வரப்போகுது, என்னமோ கத்தறான், ஏதோ சாமியா, ஏதோ அங்க வரமாட்டேன் இங்க வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மனசை குழப்புவாங்க. ஆனா நீங்க சொல்லணும், இல்ல இல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஒரே ஒரு வார்த்தையில இருக்கிறத கையை நீட்டி ஆசீர்வதித்தாரு. அங்க இருக்கிறவன் எல்லாம் 3 நாள் சாப்பிடாம கிடந்தாலும் தெம்பா நடந்து போனாங்க. நான் நடக்க முடியும், நான் வாழ்க்கையில தொடர்ந்து ஓட முடியும், நான் தொடர்ந்து வியாபாரம் செய்ய முடியும், நான் மினிஸ்ட்ரியை தொடர்ந்து ரன் பண்ண முடியும், நான் தொடர்ந்து என் பிள்ளைகளை கல்யாணத்தை என்ன காரியமோ எத்தனை குண்டோ எல்லாவற்றையும் செய்ய ஒரே ஒரு வார்த்தையில பலன் வரும் நம்பும் போது, சத்துவம் வரும் நம்பும் போது, விழுவதற்கு அழைக்கிற தேவன் அல்ல, கலக்கத்திற்கு அழைப்பதற்கு தேவன் அல்ல, வழக்காடி இருக்கிற தேவன் அல்ல, என் ஆவி ஆத்துமாவை சோர்ந்து போக இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. என்ன நடத்துவார்னு சொல்லுங்க. அன்னைக்கு வந்த சம்பூரணம், அன்னைக்கு பார்க்கின திருப்தி இன்னைக்கு உங்க வீட்டுக்குள் அவருடைய பலத்தினால் வருவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவம், எனக்கு நிறைய பேருக்கு முக்கியமான பிரச்சனை எதுல சோர்வு வருதுன்னா, வரக்கூடாத வியாதி அல்லது பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனை. பிசாசு இருக்கா இல்லையா? இருக்கு, பதிலா வேகமா சொல்லுது. சில பேர் உண்மையாவே நான் ரொம்ப யோசிப்பேன், ஜெப குறிப்புகள் சொல்லும்போது பிசாசு மாதிரியே ஆக்டிங் பண்ணுவாங்க. நான் தான் நினைச்சுக்கிறேன், அப்ப ஓஹோ இது பிசாசோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த பிசாசு பிரதர் ராத்திரி எல்லாம் நெஞ்ச புடிச்சு அப்படியே அமுக்குது பிரதர், கழுத்தை புடிச்சு கீழே தள்ளுது பிரதர், அப்படியே என் கூடயே பேசுது பிரதர். அடி இவன் பேசுறத பாருங்க, எப்படி பிசாசு கூட குடும்பம் நடத்துற. சீயா, பிசாசு கூட பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? பிசாசு நிறைய நல்ல விஷயங்களையும் கத்துக் கொடுக்கும், அது தெரியுமா உங்களுக்கு? உண்மையா பொய்யா? அன்னைக்கு ஒரு பிசாசு கத்து கொடுத்துச்சு, ஏக்கா ஏக்கா வாரம் சொல்றேன் அக்கா, கேக்குதாக்கா? சரி போகட்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே, ஊமையான ஒரு ஆவி ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது நுரை தள்ளி பல்லை கடித்து அவன் என்ன செய்வான்? சோர்ந்து போகிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படியா, அந்த ஆவியே எழுப்பட்டும், அந்த ஆவியே இவனுக்கு ஒரு பலனை கொடுக்கட்டும். அப்படியா சொன்னாரு? என்ன செஞ்சாரு? வாசிங்க, தொடர்ந்து வாசி மக்களே. கூடாமல் போயிற்று என்றான். அதற்கு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, நான் உங்களுக்கு எதுவரைக்கும் கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, எப்படிப்பட்ட சோர்வாக இருந்தாலும் இயேசுவின் வார்த்தையை கேட்டவுடனே, இயேசுவை கண்டவுடனே அன்றைக்கு மாறினது. இன்றைக்கும் இது இயேசுவினுடைய வார்த்தை, இயேசுவினுடைய திருச்சபையிலே உண்டாகின வார்த்தை, இயேசுவால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் வாயிலிருந்து போடப்பட்டிருக்கிற வார்த்தை. அன்றைக்கு அந்த ஊமையும் செவிடுமான ஆவி அவனை விட்டு நீங்கி போனது, அலக்களிக்கிற ஆவி அவனை விட்டு நீங்கி போனது. என்னை பலகீனப்படுத்துகிற, கடன் பாரத்தை கொண்டு வருகிற எந்த ஆவியாக இருந்தாலும், தொழிலை விழப்பண்ணுகிற பிசாசு கொண்டு வருகிற எந்த ஆவியாக இருந்தாலும், இச்சை என்கிற எந்த ஆவியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் போகும் என்று சொல்லுங்க. அது உங்களை விட்டு போகும். ஏன்னா நீங்க காண வந்திருக்கிறது, நீங்க பார்க்க வந்திருக்கிறது இயேசுவினுடைய நாமத்தை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வியாதி வருதா? உடனே பயப்படாதீங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க, இல்ல இல்ல, என் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு சத்துவம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, பல்ல கடிச்சவன, நல்லா சொல்லுங்க, பல்ல கடிச்சவன, கீழே விழுந்தவன, நொற தள்ளுனவன, ஊரெல்லாம் பார்த்து பயப்பட வச்சவன
திரும்ப செயல்படுத்த ஒரு நல்ல மனுஷனா மாத்துகிற ஒரு பெரியவர், ஒரு பெரிய வார்த்தையை கொடுத்திருக்கிற தேவன், ஒரு பெரிய காரியத்தை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறார்னு சொல்லி பாருங்கய்யா. நிச்சயமா சொல்றேன், எந்த சூழ்நிலையில எந்த நேரத்தில் நீங்க பலகீனப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்ப கூட எத்தனை பேர் யோசிக்கிறீங்க தெரியல, இது எத்தனை தடவை நாங்க கேட்டிருக்கோம், எத்தனையோ பாஸ்டர் பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன், இந்த பாஸ்டரும் பேசிட்டு கடந்து போவார். இல்ல, இது எனக்காக திரும்ப நினைப்பூட்டப்பட்ட வார்த்தை. ஆகையினால என் சோர்வுகள் மாறும், என் பலகீனங்கள் மாறும், எனக்கு புதிய சத்துவமும் புதிய பலனும் வரும்னு சொல்லுங்க, கர்த்தர் வர வைப்பார். ஹல்லேலூயா. இப்ப எடுத்துக்கங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நான் முடிக்க போறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 27ல இருந்து வாசிங்க. 31 வரைக்கும் வாசிச்சு முடிப்போம், ஏன்னா கொஞ்சம் விளங்கணும். வீட்டுல போய் படிங்க. 27 படிங்கம்மா, 27 படிங்க. யாக்கோபே, யாக்கோபே நம்மளை பார்த்து தான் கேட்கிறாரு. ஏன்னா நம்ம தான் யாரு? யாக்கோபின் சந்ததி. ஆனா அவர் பாடினாரு, இருபெருமாறமா வந்தேன், வெறுங்கையா வந்தேன்னு. நம்ம இன்னும் என்ன செய்யறோம்? வெறுங்கையாவே இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவர் எந்த சோர்வு வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரணும். அதனாலதான் அவர் நம்ம பாடும்போது கூட பாடுறோம், பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதன்பை அருமையாயனை அழைத்து அன்பின் தூதே நாகச் செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சரண்டர் பண்ணினார் அவரு. என்னால ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டவரே, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஏசா என்ன பார்க்கிறதுக்கு 400 பேரோட உங்ககிட்ட திரும்பி வர்றாயா, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப ஏசா கிட்ட போய் ஆண்டவர் பேசி, இத்தனை சொத்து இத்தனை காரியங்கள் எனக்கு என்னத்துக்குடான்னு சொல்லி கட்டி தழுவுகிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். ஏன்னா அவர் காத்திருந்தது கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய பலனுக்கு. அங்க அதானே போட்டிருக்கோம், கடைசியில பார்க்க போறோம். இப்ப வாசிங்க, யாக்கோபே, வாசிமா. யாக்கோபே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றோ. இன்னைக்கு சொல்லாத, என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவா இருக்கு, என் பிரச்சனை கர்த்தருக்கு மறைவா இருக்கு, என் காரியத்தை யார் சொல்லுவான்னு தெரியல, இன்னும் எனக்கு அவருடைய காரியம் ஒண்ணுமே வெளிப்படல, தெரியல. சொல்லாதீங்க, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறியா? அவர் பலனை முழுமையா நம்புறீங்களாங்கிறத என்ன செய்யறாரு? டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா வேதத்துல யாக்கோபு 1:12 கூட நம்ம என்ன வாசிக்கிறோம்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகுதான் அவன் ஜீவ கிரீடத்தை அவனுக்கு தருவார். சரி, தொடர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. சொல்லாதீங்க ஐயா. சில பேர் சொல்லிடுவாங்க, ரொம்ப அறிவாளி மாதிரி, ரொம்ப ஞானம் உள்ளவ மாதிரி, ரொம்ப 100க்கு 100 கரெக்டா இருக்கிற மாதிரி. என் உண்மையா இல்லையா? என் நீதி தெரியல ஐயா, என் நியாயமெல்லாம் கர்த்தருக்கு மறைஞ்சு போச்சு ஐயா, நான் எம்புட்டு நல்லது செஞ்சேன் சொல்லுவோமா இல்லையா? நான் எம்புட்டு நல்லது செஞ்சேன், எத்தனை சர்ச்சுக்கு காணிக்க கொடுத்தேன், எத்தனை உபவாச கூட்டத்துக்கு போனேன், எத்தனை 7 நாள் பிரேயருக்கு போக போறேன், போய்கிட்டு இருக்கேன் சொல்லுவோமா இல்லையா? ஆனா நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாதான்? சொல்லக்கூடாதான், சொல்லக்கூடாது. நீங்க போறீங்களா போகலையா, உண்மையா போறீங்களா, பொழுதுபோக்க போறீங்களா, நேரம் கழிக்க போறீங்களா, எதுக்கு போறீங்கிறது அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். அதற்குண்டான பலனும் அதற்குண்டான சத்துவமும் வந்துரும். அல்லேலூயா. வாசிங்க ஐயா. பூமியின்
கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் ஆமென். இளைப்படவதும் இல்லை. நீ இதை அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? இதை கேட்டதில்லையோ? இப்பயாவது சொல்லுங்க, நான் கேட்டுட்டேன், நான் அறிஞ்சிட்டேன், இனி நான் அப்படி என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். என்னுடைய வழி கர்த்தருக்கு தெரியும், என்னுடைய சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். நிச்சயமா எனக்குள்ளேயும் ஒரு நாள் அவருடைய பலன், அவருடைய சத்துவம் கடந்து வரும். கைகளை புரிந்தால் தட்டுங்க, இல்லை நான் சும்மா உட்கார்ந்துருங்க. வாசிங்க. திரும்ப அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. சோர்ந்து போயிருக்கிற இன்னைக்கு எந்த நிலையில சோர்ந்து இருக்கனாலும் கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்காம அடுத்த வசனத்துல சொல்ல போறதன்படி சோர்ந்து போறவனுக்கு பலனை கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இன்னைக்கு ஒருவேளை இளைஞரா இருந்தையா, பெரிய ஆள் ஆயிட்டையா, சோர்ந்து போனையான்னு சொல்றீங்களா? வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். இனிமே உங்களுக்கு நீங்க எத்தனை ஓட்டம் ஓடினாலும் கர்த்தர் கொடுக்கிற பலன் சொல்லி விசுவாசித்தால், கர்த்தர் கொடுத்திருக்கிற சத்துவம் சொல்லி விசுவாசித்தீங்கன்னா, அது நான் தேவனுடைய வழிகள் எனக்கு மறைக்கப்படலை என்பதை அறிந்து பெற்றுக்கொண்டது என்று விசுவாசித்தால் நீங்க இளைப்படைய மாட்டீங்க. வாசிங்க, முடிச்சிருங்க அந்த வசனத்தை. நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் தெரிஞ்ச வசனம், இதெல்லாம் கேட்ட வசனம். அந்த பாஸ்டர் இதை விட நல்லா பேசினாரு, இந்த பாஸ்டர் இதை விட நல்லா பேசினாருன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்காம, எந்த பாஸ்டர் பேசினாலும் இயேசுனுடைய வார்த்தையாக அவர்கள் விசுவாசிக்கும் போது அவர்கள் குடும்பத்தில் புதிய பலன் வருது, அவர்கள் குடும்பத்தில் அவருடைய சத்துவம் விளங்குது. அவர் யாக்கோபின் சந்ததிக்கு, இஸ்ரவேல் சந்ததிக்கு அவருடைய வழிகளை மறைக்கல, எனக்கும் மறைக்க மாட்டாரு. ஏன்னா தாவீதுக்கு மறைக்கல. தலைமுயிரை விட பாரமாயிருக்குன்னு சொன்ன தாவீது எழுந்து திரும்ப சிங்காசனத்தில் உட்கார்ந்தார்னா என்னை அவர் வாழ வைப்பார், என்னை அவர் ஆசீர்வதிப்பார், என்னை அவர் நடத்துவார், என்னை என் குடும்பத்தின் கடனிலிருந்து விடுதலையாக்குவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த திருச்சபையை விட்டு சமாதானத்தின் தேவனுடைய நாமத்தில் உங்களை ஜெபித்து அனுப்புகிறேன். கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாவரும் எழும்பி நிற்போம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. படுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை இத்தனை முறை கேட்டும் கூட சோர்ந்து போயிருக்கீங்க எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன், சோர்ந்து போனா உங்க பலன் தான் என்ன செய்யும்? குறுகி போகும். அதனால அதுக்கு இடம் கொடுக்காம என்னோட சேர்ந்து ஒப்பு கொடுத்து, இல்லை இல்லை நான் சோர்ந்து போக மாட்டேன், கர்த்தர் என்ன நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? பாடுங்க. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், பாடுங்க. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ.
நல்லா பாடுங்களேன். சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பும், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பும், சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, வாக்களித்த வல்ல தேவனை பாடிக்கொண்டாடு. தெரிஞ்ச பாட்டு தானே, பாடுங்க. வாக்களித்த வல்ல தேவனை பாடிக்கொண்டாடே, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடே. புரிஞ்சு பாடுங்க. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடே, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. பாடுங்க. சோர்ந்து போகாதே மனமே. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில், இந்த விலைவாசி கால நேரத்தில், இந்த உலகத்தில் வேலை கிடைக்காத இந்த நேரத்தில், பலவிதமான கொள்ளை நோய்கள் வருகிற நேரத்தில், பலவிதமான குண்டு சத்தங்கள் கேட்கிற இந்த நேரத்தில், அரசாங்கம் கூட இன்னும் சீரான ஒரு அரசாங்கம் இல்லாத இந்த காலத்தில், கிறிஸ்டியானிட்டி கூட நவீனங்கிற முறையில் அந்தி கிறிஸ்துவின் காலத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், அப்பா சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போனவனுக்கு பலன் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அப்படியே உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து தாவீதின் வாழ்க்கையிலும், அப்பா மோசேயினுடைய வாழ்க்கையிலும், முற்பிதாக்களின் நாட்களிலும் எத்தனையோ காரியங்கள் நடந்ததே, யாக்கோபுக்கு நடந்ததே, எனக்கு நடக்கும்னு இப்போ இந்த சகோதரன் சொல்லி இருக்கிறாரே. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, என் குடும்பத்துக்கு செய்யுங்க, என் பிள்ளைகளை குறித்த சோர்வு மாறட்டும், என் பிசினஸ் குறித்த சோர்வு மாறட்டும், என் கடனை குறித்த சோர்வு மாறட்டும், என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற வியாதியின் குறித்த சோர்வு மாறட்டும். ஏன்னா நீங்க மட்டும்தான். நான் தப்பு செஞ்சிருந்தா கூட, நான் உமக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிருந்தா கூட, என் ஆவி சோர்ந்து போகும்னு தெரிஞ்சு, என் ஆத்மா சோர்ந்து போகும்னு தெரிஞ்சு வழக்காட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்க, கோபப்பட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்க, மன்னிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆகையால் இப்பொழுதே மன்னித்து, ஐயா உம்முடைய பலன் எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் ஊழியத்துக்குள்ள, நான் கையிட்டு செய்கிற வேலைக்குள்ள, நான் ஆபீஸ்ல சந்திக்கிற வேலைக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, அப்பா எத்தனை காரியம் உண்டோ, சகோதரனே சகோதரியை யாரை பார்த்து யாரும் சொல்லாதீங்க, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. எத்தனை பிரச்சனை இருந்தது, ஐயா உங்க பலன் எனக்குள்ள வரட்டும், ஐயா உங்க சத்துவம் எனக்குள்ள வரட்டும், ஐயா ஒன்றுக்கும் இல்லாதவன் தானே இந்த மோசஸ் மாரியப்பன் சொல்றாரு. அவருக்குள்ள வைக்கிற பலன், அவருக்குள்ள நிக்க வைக்கிற சத்துவம், அவர் ஊழியத்தில் செயல்படுகிற கிரியை எனக்குள்ளும் ஆவியானவர் என்னோடும் இருக்கிறார், என்னையும் அவர் ஆட்கொண்டு இருக்கிறார், என்னையும் பலப்படுத்த அவரால் கூடும், எனக்கும் சத்துவத்தை கொடுக்க அவரால் முடியும். ஏன்னா அவர் பட்சபாதம் இல்லாத ரட்சிக்கிற தேவன். எல்லாருக்காகவும் பரிதபித்த இயேசு இன்னைக்கு எனக்காகவும் பரிதபித்து வழியில சோர்ந்து போனவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து தைரியமா போக வச்சது போல, இன்னைக்கு நான் தைரியத்தோடு போகும்போது என் குடும்பத்துக்குள்ள அமைதி வரும், சமாதானம் வரும், வியாதி நீங்கும், கடன் பாரம் நீங்கும். எல்லாவற்றிலும் என் இயேசுவின் பலன் என்னை ஆளுகை செய்யன்னு சொல்லி கடந்து போங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி செய்ய போகிற தேவாதி தெய்வத்துக்கு நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே அப்படி நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காய், அப்படியே நீர் செய்ய போகிறதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி 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 நன்றின்னு சொல்லி நன்றி செலுத்தி கடந்து போங்க. அவருடைய பலன் இந்த ஆலயத்தில் அநேக சாட்சிகளா நான் கேள்விப்பட்டு துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். என்னை பலப்படுத்தியிருக்கிறார் அந்த தேவன். இன்றைக்கு விசுவாசிக்கிற உங்களையும் கூட பலப்படுத்துவார். நாம் இப்பொழுதும் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பலப்படுத்துவேன் என்று, சத்துவத்தை கொடுப்பேன் என்று சொல்லி
நான் யார் என்பதை அறிந்து கொள், எனக்கு காத்திரு என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப நினைப்பூட்ட சொன்னீர். இன்றைக்கும் அதை நம்பி போகிற உம்முடைய பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கையிலே ஓடினாலும் இலைப்படையாதபடிக்கு, நடந்தாலும் சோர்வடையாதபடிக்கு குடும்பத்தின் நிலைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், பிள்ளைகளின் நிலைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், ஊழியம் செய்கிறவருடைய நிலைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், அரசு பணிகளை செய்கிறவருடைய நிலைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், அன்றாட கூலி வேலை செய்கிறவருடைய நிலைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், பெரிய பெரிய வியாதிகளில் விழுந்திருக்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகளின் நிலைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், உம்முடைய பலத்தையும் உம்முடைய சத்துவத்தையும் வைத்து தாவீதுக்குள்ளே ஆண்டவரே மீண்டும் அவன் சிங்காசனம் உறுதிப்பட்டதை போல ஒவ்வொரு வாழ்க்கையும் உறுதிப்பட்டு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். பலகீனப்பட்டவன் செய்கிற ஊழியம் என்று நம்பி, உம்முடைய பலனான வார்த்தை வருகிறது என்று நம்பி, இன்னும் பலமாய் செய்ய என்னோடு உழைக்கிற பிள்ளைகளுக்கும், இந்த ஊழியத்துக்கு தொடர்ந்து செய்கிற பிள்ளைகளுக்கும் கூட உம்முடைய பலன் கடந்து வந்து, உம்முடைய சுத்தம் கடந்து வந்து, நீடித்த ஆட்கள் உம்முடைய சமூகத்தில் நீடித்த நாட்களை சுகபத்திரமாய் தங்கியிருக்க, சுகவாழ்வு துளிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த மக்களையும் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். என்னால் ஒன்று முடியாது, என்னை ஆட்கொண்டிருக்கிற இயேசுவால் எல்லாம் முடியும். ஆகையினால் நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் இந்த ஆராதனையில கலந்து கொண்ட, வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, திருச்சபையில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் இருக்க நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.